சண்டே இன்னைக்கு காலையிலே சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு இட்லியும், சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கு ஒரு சில பொருள்லாம் வறுக்கணும். மல்லி, காஞ்ச மிளகாய், சின்ன ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். மல்லி கலர் மாறினதுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 1 நிமிஷம் மட்டும் கிண்டிட்டு இதில் துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுபட்டதும் இதை ஆற வச்சு அரைச்சிட வேண்டிதான். பேஸ்ட்டாக அரைச்சாலே போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வாசனை வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி மசிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் போனதும் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணும். சிக்கன் 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்ததுனால அங்கே கிளம்பிட்டேன்.